கொள்கை ஒரு விஷயம் வார்த்தைகளாக வச்சுருக்காங்க, எழுத்து வடிவமாக வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி அப்ளை ஆக போகுது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்கள ஃபாலோ பண்ணுற தொண்டர்களுக்கும் தெரியாது. ஸோ ஒரு கொள்கைங்கிற ஒரு விஷயம் கேட்டால் சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட கொள்கை இருக்கே அப்படிங்கிறது தான். அதில் பேசிக்காக டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேசிக்கான விஷயங்கள் டெம்ப்ளேட்டாக எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அதோட அந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குல்ல, மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ஜீரோ பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். சின்ன சாம்பிள் தான். தமிழ் தேசியம் ப்ளஸ் திராவிடம் 2 கொள்கைகள் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் எது தேவையோ அதை மக்களுக்கு நான் கொடுப்போம் அப்படிங்கிறது சுத்தமாக பொருந்தாது. இப்போ தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் கடந்த 15 வருஷங்கள் எழுச்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த போர்ஷனை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டே கூட போயிடலாம். தமிழ் தேசிய விஷயத்தை பற்றி பேசாமல், தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசாமல் நீங்கள் கடந்து கூட போயிடலாம். அது தமிழக மக்கள்கிட்ட எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதே கிடையாது. ஆனால் கடந்த 15 வருஷங்களாக முக்கியமான தலைவர்கள் இப்போ ஒரு தலைவரோட தமிழ் தேசிய தலைவரோட பேர் எடுத்தோன்னா வரிசை ஒரு 10 பேரோட தலைவர்கள் வரிசை சொல்ல முடியுது. அந்தளவுக்கு தொடர்ச்சியாக கேட்டு நம்ம பழகி போனனால அவங்கள தவிர்த்து நீங்கள் இப்போ அரசியல் பண்ணவே முடியாது. தமிழ் தேசிய அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ ஒவ்வொரு கொள்கையிலையும் கேட்குறாங்க கேள்வி. ஸோ அப்படி இருக்கப்ப சார் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரசியல் நான் தமிழகத்துக்கு வைக்கிறேன் அப்படிங்கிறதே குழப்பம் தான். ஸோ இதை பேசினா நம்ம கேள்வி வைக்க ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி தமிழகத்தில் அப்ளை ஆகும் நம்ம கேட்போம்ல, அதனால வரதை பேசுகிறதே கிடையாது.